நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணி 2வது வாரம் போயிட்டுருக்கு. இதில் நிறைய சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கு மேலே வந்து கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 300 வரைக்கும் இப்போ சவரனுக்கு கம்மியாக இருக்குது. இதை மாதிரி போயிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும். பட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது பாஜக அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க, பட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் இருக்கும்போது ஆதார் கார்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் ஃபுல்லாக பண்ணது யாருன்னா இந்த பாஜக தான் பண்ணாங்க. ஓகே இருக்கட்டும், இதனால என்ன இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஆமாம் இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பட் ஆனால் முக்கியமான ஒரு பொருளுக்கு நம்ம இப்போ வரைக்குமே ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறதில்ல, வேட் தான் கொடுத்துட்ருக்கோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ் தாங்க நம்ம ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பொருளுக்குமே கொடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னிய வரைக்குமே, அதாவது ஜிஎஸ்டின்றது வந்து வந்தாச்சு, பட் அதையும் தாண்டி நம்ம இப்போ வரைக்குமே வேட் தான் ஒரு பொருள் கொடுத்துட்ருக்கோம். சாதாரணமாக கிடையாதுங்க. அதுக்கு இப்போ வரைக்கும், அதாவது எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயும் டூ வீலர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? சைக்கிள் கிடையாது, டூ வீலர் அப்படின்றது இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்குது. டூ வீலர் இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்கு பெட்ரோல் யார் போடுவா? அந்த பெட்ரோல் டீசல் இப்போ வரைக்குமே நம்ம வேட் மூலயமா தான் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர நம்ம ஜிஎஸ்டி அதுக்கு பே பண்ணுறதில்ல. ஓகே, இதுக்கு நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக என் மனசில் தோணும், உங்கள் மனசில் தோணும், ஏன் ஜிஎஸ்டியில் கொண்டு வரலாம்ல? ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட், அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறது ஒரு 60 ரூபாய்க்கு வந்ததுன்னா எல்லாருக்குமே லாபம் தானே. பட் இருந்தாலுமே ஏன் அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? இதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து ஒரு பேட்டியில், அதாவது தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது உண்மையும் கூட, அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோல் டீசல் விற்கிறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ரேட் விற்குது. ஏன் அப்படி? இது ஜிஎஸ்டியாக இருந்தால் அந்த மாதிரி விற்க முடியுமா? முடியாது. ஏன்னா வேல்யூட டேக்ஸ் மூலயமா ஒரு ஸ்டேட்டும் வந்து அவங்களுக்கு என்ன தேவைக்கேற்ப டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ் பண்ணிக்கணும்ட்டு அவங்க வந்து அது மூலயமா தான் மாநிலங்களுக்கு அதிக வருவாய். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரவும் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடி, பட் எல்லா ஸ்டேட்டுமே வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், ஒத்துப்பட்டு வரணும் அப்படின்ட்டு. உண்மை அது தானே? ஏன்னா எல்லா மாநிலங்களுமே சரி, இந்த ஜிஎஸ்டி மூலயமா இல்லாமல் வேட் மூலயமா தான் வந்து பெட்ரோல் டீசலை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேட் வரி மூலயமா தான் அவ்வளோ வருமானம் வருது. அதை போய் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? அப்போது மாநிலத்தோட வருவாய் கம்மியாயிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு புதிய வரி விதிப்பு அப்படின்னு கொண்டு வரணும். அப்படி இருந்தாலுமே ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஒத்துப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது நிதர்சனமான உண்மை தான். இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்காங்க, பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இதனால் மாநில அரசுங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் வரி வந்து எப்படி ஸ்டேட்க்கு கம்மியாகுதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன நடக்கும்? போத் 2 கவர்மெண்ட்டுமே, அதாவது மாநில அரசாங்கங்களும் சரி, மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இன்கம், அதாவது இந்த வேட் மூலயமா வருது இல்லையா, பெட்ரோல் டீசல் விற்கிறது, அந்த வேட் மூலயமா வரி வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா வந்து வருவாய் ரொம்ப அடி வாங்கும். அப்போது மாநிலத்துக்கு பண்ணுற நலத்திட்டங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதுதாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சொல்கிறாங்க, பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஓகே சொல்லிட்டா ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசலும் வந்துடும். அப்போ ரேட்டும் கம்மியாயிடும், மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போலாம் மக்களை பற்றி யாராவது நினைக்கிறாங்களா? போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.